அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போடுறாரு, நாளைய தினத்தில் நான் ஒரு மிக முக்கியமான சில விஷயங்களை அறிவிக்க போகிறேன் அப்படின்னோடனே என்ன பேச போகிறாரு அப்படின்ற ஆவல் எல்லாருக்குமே இருந்தது. அது பொலிட்டிக்கலாக இருக்க போதா, இல்லை கட்சி சார்ந்தா, இல்லை இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயங்களுக்கு இப்போ இந்த பரந்தூர் பற்றி ஏதாவது பேச போகிறாரா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு. அது தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பாக எடுக்கப்பட்ட அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் இரும்பு காலம் இரும்பு இருந்ததுக்கான தடயங்கள் கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம போயிருக்கோம், ரீச் பண்ணியிருக்கோம் அதை அப்படின்ற விஷயங்கள். இது நம்ம இந்த ஐஐடி காமக்கோட்டி மாதிரியான ஆட்கள் வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுவாங்களே, அது மாதிரி இல்லாமல் அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. இப்போ நம்ம சேனல்லே மனித நாகரிக வளர்ச்சியை பற்றி பேசும்போது 3 விஷயம் முக்கியமான விஷயம் நம்மளே பேசியிருந்தோம். ஒன்று நெருப்பு, இன்னொன்று சக்கரம், மூன்றாவது இரும்பு. இது மூன்றும் கண்டுபிடிச்சது மனித நாகரிக வளர்ச்சியில் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள் அப்படின்னு நம்மளே பேசியிருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பேசலாம்னா, இந்த ஆய்வு எவ்வளோ முக்கியமானது, இதில் பெருமைப்பட என்ன இருக்குண்ணா? அதில் அதாவது ஒரு விஷயத்தில் எப்போவுமே பெருமையை தேடணும்னு அவசியம் கிடையாது, சரியா? இல்லை, நான் பெருமைன்ற விஷயம் எதனால் அந்த வேர்டு வருதுன்னா, இப்போ நம்ம பல்வேறு ஆய்வுகளுக்கு நம்ம இந்த தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு எந்த விதமான காசுமே ஒன்றியத்திலேருந்து கொடுக்கப்படலை. இது நமக்கு இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ நம்ம கீழடியிலேருந்தோ ஆதிச்சநல்லூர்லேருந்தோ ஒரு நல்ல விஷயங்கள் வர முடியாத அளவுக்கு அந்த தடுத்து வச்சுருக்காங்களே, அந்த புள்ளியிலேருந்து தான் அந்த வார்த்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி கூட நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம். அதுக்கு காரணம் ஒன்றிய அரசு கட்டமைக்க விரும்பக்கூடிய அந்த வேத நாகரிகம் அப்படிங்கிறது எங்கே அடி வாங்குது அப்படின்னு கேட்டால் 2 இடத்துல அடி வாங்குது. ஒன்று சிந்து சமவெளி நாகரிகத்தில் அடி வாங்குது, அடுத்தால தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய ஆராய்ச்சிகள் மூலமாகவும் அடி வாங்குது. அப்படின்றப்ப அவங்க அதுக்காகவே அந்த காசுகளை கொடுக்காமையே இருக்கிறாங்க. இந்த ஆதிச்சநல்லூர் கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ நேற்றுலாம் கிடையாது. அது ரொம்ப நாள் ஆச்சு. ஆதிச்சநல்லூர் தோண்டி எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனாலும் அந்த ஆராய்ச்சியை அவங்க செய்யாமையே வச்சுருந்தாங்க. அது ஏன் செய்யாமல் வச்சுருந்தாங்கன்றதுக்கு உள்ள காரணத்தை நான் பின்னாடி கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா இந்த ஆதிச்சநல்லூருக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மனித நாகரிகம் எப்போ தோன்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மானுடவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, குரோமேக்னான் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதன் அப்படின்ற வடிவத்துக்கு வயசு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆண்டுகள் சொல்கிறாங்க. அதாவது ஆப்பிரிக்காவில் லூசின்னு ஒரு எலும்புக்கூடு, அந்த எலும்புக்கூடுக்கு அவங்க லூசின்னு பேர் வச்சுருக்காங்க. வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சதுனால அவன் லூசின்னு பேர் வச்சுட்டான். நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்னா தமிழரசின்னு வச்சுருக்கலாம். அப்போ அவன் லூசின்னு அதுக்கு ஒரு பேரை வச்சு அதிலிருந்து தான் அந்த ஆஃப்ரிக்கன் மைக்ரேஷன் அப்படின்னு ஆப்பிரிக்காவிலிருந்து எல்லா பக்கமும் மக்கள் குடியேறினாங்க அப்படின்னு ஒரு தியரியை சொல்கிறாங்க. அதையும் தாண்டி அடுத்த கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி 14,000 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் ஒரு எலும்புக்கூடு கிடைக்குது. அந்த எலும்புக்கூடு ஒரு ஆம்பளையோடது. அதுக்கு குரோமேக்னான் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா அது கிடைச்ச அந்த குகைக்கு பேர், அது அந்த குகையோட பேரையே அந்த எலும்புக்கூடு வச்சுருக்காங்க. வச்சு குரோமேக்னான் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரோமேக்னான் மேன் ஏன் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எலும்புக்கூடில் இருக்கக்கூடிய மனிதனை வடிவமைத்தா எப்படி இருப்பானோ அதே போலத்தான் இன்றைக்கி இருக்கிற மனுஷனும் இருப்பான். கொஞ்சம் கூட வேரியேஷன் இருக்காது. அந்த மனுஷனை கூப்பிட்டு இப்போ இருக்கிற மாதிரி ஹேர் கட் பண்ணி ஷேவெல்லாம் பண்ணி விட்டோன்னா பார்த்தா நம்மளை மாதிரியே இருப்பான். வேறு எந்த வித்தியாசமும் தெரியாது. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நான் ஏற்கனவே நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் 14,000 வருஷம் உயிரோடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஞ்ஞான புதினம் ஒன்று எழுதியிருந்தேன். அது ஒரு புறமை இருக்கட்டும். அப்போ அந்த மனிதன் இன்றைக்கி இருக்கக்கூடிய வடிவத்தில் 14,000 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி வடிவம்னா என்னன்னா, இப்போ நீ இருக்கிறல்லாமா இதே உருவத்தோடவே இருந்திருக்கான். ஓகே. அதுக்கு முன்னாடி இருக்க மனுஷனுக்கு பார்த்தோன்னா தாடையெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், மூக்கு வேறு மாதிரி இருக்கும், ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. ஸ்ட்ரக்சர் அதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தது. ஆனால் 14,000 வருஷமாக இதே ஸ்ட்ரக்சர்லேயே அப்படியே இருக்கிறான் அப்படிங்கிறது தான். நீ கேட்ட கேள்வி கரெக்டு தான். நான் சொன்னது ஒரு வேளை சில பேருக்கு புரியலைன்னா கூட அது தெளிவாக இருக்கும். அப்போ இந்த 14,000 வருஷமாக தான் இந்த மனுஷன் இப்படி இருக்கான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நியண்டர்தால் அப்படின்னு சொல்லி இன்னொரு வகையான மனிதர்களும் இருந்தாங்க.
அவர்கள் தான் முதல்ல நிறைய கருவிகள்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஹோமோசேப்பியன்ஸ் கிடையாது. ஆனால் ஹோமோசேப்பியன்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்கள வேட்டையாடி காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணி அவங்க மொத்தமாக அழிஞ்சிட்டாங்க. அந்த மனிதர்கள் வடிவமே இல்லாமல் போயிடுச்சு. அதாவது இப்படி புரிஞ்சுக்கலாம், மாடில் வந்து எருமை மாடு பசு மாடுன்னு 2 இருக்குல்ல, அதுபோல் நியண்டர்தால்னு ஒரு மனுஷன், ஹோமோசேப்பியன்ஸ்னு இன்னொரு மனுஷன், அப்படி 2 வடிவமாக இருந்தான். செம்மறியாடு வெள்ளாடுன்னு சொல்கிற மாதிரி. அப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரே மனுஷன் மட்டும்தான் இருக்கிறான்ற வடிவத்துக்கு வர்றாங்க. அதே போலவே இன்றைக்கி தேதிக்கு 11,500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலத்தை வந்து பிளஸ்டோசீன் அப்படிம்பாங்க. பிளஸ்டோசீன்னா பின்பனி காலம்னு பேர். அந்த பின்பனி காலத்தில் தான் பனியெல்லாம் உருக ஆரம்பிச்சது. உருகி இப்போ இருக்கிற நிலப்பரப்பு வடிவத்துக்கு பூமி மாறுது. இப்படி மாறுன காலத்தை ஹோலோசீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜியாலஜியில் சொல்லக்கூடிய விஷயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜியாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு பூமி வந்தது 11,500 வருஷத்துக்கு முன்னாடி தான். நமக்கு கிடைச்ச பழமையான நாகரிகம் அப்படின்னு எடுத்தோம்னா சுமேரிய நாகரிகம் 3,900 வருஷம், அதாவது இன்றைக்கி தேதிக்கு இல்லை, கிமு 3,900, அதாவது இன்றைக்கி தேதிக்கு எடுத்திங்கன்னா 5,900 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குறிப்புகள் கிடைக்குது. எங்கள் சுமேரியாவில் கிடைக்குது. என்னென்ன, எங்கள் முன்னோர்கள்லாம் இப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு கதை எழுதி வச்சுருக்காங்க. கில்காமேஷ்னு ஒருத்தர் இருந்தான், அவன் வந்து இப்படி போனான், அந்த வீரமாக சண்டை போட்டான், அது பண்ணான், இதை பண்ணான், கடவுளை சந்தித்து பேசினான், சாகாவரம் பெற்றான், அப்படி இப்படின்னு 3,900 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட குறிப்புகள் இருக்குது. அவன் எத்தனை வருஷம், அப்போ எப்படி இருந்தாலும் ஒரு 500 வருஷமாக அதுக்கு மேலே முன்னாடி இருந்திருக்கலாம். எகிப்து நாகரிகம் 3,500 ஆண்டுகள், கிமு 3,500லேருந்து தொடங்குது. சிந்து சமவெளி நாகரிகம் 3,300லேருந்து தொடங்குது. இந்த காலம் இந்த மாதிரி தோன்றதுக்கு முன்னாடிலாம் இருந்த மனிதர்களை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா 3 காலமாக பிரிப்பாங்க. மொத்தத்தில் 4 காலங்களாக பிரிக்கப்படும். அதாவது 3ன்னு சொல்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, கற்காலம், அந்த கற்காலமே 2ஆக பிரிக்கப்படும். பழங்கற்காலம், புதிய கற்காலம். பழைய கற்காலம்ன்றதை வந்து பாலியோலித்திக் அப்படிம்பாங்க. பாலியோனா பழசு, லித்திக்னா கல், லித்துனா கல், மோனோலித் அப்படின்னா ஒற்றை கல் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாலியோலித்திக் காலத்தில் வந்து க்ரூடான ஆயுதங்கள், ஒரு சரியான வடிவமாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு வடிவத்தில் இருக்கிற மாதிரி உள்ள ஆயுதங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் நியோலித்திக், புதிய கற்காலம். அப்போ வந்து கல்லால் செய்யப்பட்ட ஆயுதங்களாக இருந்தாலும் அவை சரியான வடிவத்தில் முழுமையான ஒரு வடிவத்தில் இருக்கும். ஒரு ஈட்டினா அந்த ஈட்டி ஷார்ப்பாக கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ளது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால தான் அதை 2ஆக பிரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த காலகட்டம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா செம்பு காலம்பாங்க, அப்புறம் வெங்கல காலம், அப்புறம் இரும்பு காலம். இப்படி தான் அந்த கால வரிசை. முதல்ல பழங்கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், வெங்கல காலம், இரும்பு காலம், இப்படி பிரிக்கிறாங்க. இதுக்கு அதுக்கு உள்ள அப்புறமா போவோம். இந்த மனிதனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்போசிங் தம், அதாவது 90 டிகிரியில் ஒரு விரல் தனியாக நிற்கிறது. இப்படி இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும்னா, இப்படி ஏதாவது ஒரு பொருளை ஒன்றால் எடுக்க முடியும். மிருகங்களுக்கு அந்த மாதிரி அப்போசிங் தம்ஸ் கிடையாதுன்றதுனால அதனால் ஒரு பொருளை எடுக்க முடியாது. இப்போ ஒரு காக்கா வந்து வீடு கட்டணும்னா என்ன பண்ணுது, வாயாலேயே குச்சை தூக்கிட்டு போய் வச்சு தான் அதை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ ஒரு விஷயத்தை இப்படி கையால் பிடிக்க முடிஞ்சால் தான் ஒரு வேலையை நீ செய்ய முடியும். கழுகு வந்து எடுத்துகிட்டு போகுது, அதான் காலால் தானே தூக்க முடியுது. அந்த காலே நடக்கிறதுக்கும் யூஸ் பண்ணணும், தூக்கிறதுக்கும் பயன்படுத்தணும். நமக்கு தூக்கிறதுக்கு தனியாக ஒரு விஷயமும், நடக்கிறதுக்கு வேறு ஒரு விஷயமும் நம்ம வச்சுருக்கிறோம். கரெக்டாக? அதனால தான் குரங்குகள் வந்து மற்ற மிருகங்களை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. அதுக்கு 4 கால்கள் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, மனுஷன் வந்து ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நிமிர்ந்த மனிதன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இருந்த மனுஷன் வந்து நிமிரலை. அப்போ அவனும் 4 காலில் தான் நடந்துட்டுருக்கான். 4 காலில் நடக்கும்போது என்ன பிரச்சனை, நிமிரும்போது என்ன வசதி அப்படின்னா, 4 காலில் நடக்கும்போது ரொம்ப தூரம் உன்னால் பார்க்க முடியாது, ரொம்ப தூரத்துக்கு உன்னால் பார்க்க முடியாது. நிமிரும்போது இன்னும் கொஞ்சம் தூரத்தை நீ உன்னால் பார்க்க முடியும். ஸோ இந்த தூரத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கும்போது அவனுக்கு இன்னும் உணவு தேடுவது ஈஸியாக இருக்குது. அடுத்தால நிமிர்ந்து இந்த அப்போசிங் தம்ஸ் வந்து பல கருவிகளை உருவாக்க அவனுக்கு ஹெல்ப் ஆகுது. இப்போ சிங்கம் பலசாலியா, யானை பலசாலியா, மனுஷன் பலசாலியா? உடல் வலிமையிலன்னு எடுத்தோம்னா சிங்கமும் யானையும் தான் பலசாலி.
மனுஷன் கம்பேர் பண்ணால் அவ்வளோ பெரிய பலசாலி கிடையாது. ஆனால் அந்த சிங்கத்தையே இவனால் எப்படி ஜெயிக்க முடியுது, யானையவே எப்படி இவனால் அடக்க முடியுது? இவனிடம் இருக்கும் கருவிகளால். மனுஷன் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வர ஏதோ ஒரு கருவியை கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறான். நிறைய 2K கிட்ஸுக்கெல்லாம் மஞ்சள், சிவப்பு, வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு 3 கலரில் வர்ற ஒயர் வந்து என்னன்னே தெரியாது. ஏன்னா இவங்கெல்லாம் யூஎஸ்பி எறால வாழ்ந்தவங்க. கரெக்டாக? நானுமே அதை மாற்றி சொல்லி ஸோ அப்போ ஒரு காலத்தில் இருந்த கருவியை இன்னும் மேம்படுத்துவதுன்னு மேம்படுத்திக்கிட்டே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால தான் மனுஷன் நாகரிகம் வருது, அவனுக்கு வேலைகள் சுலபமாகுது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நெருப்பில் வந்து ஒரு மாமிசத்தை போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்ற டைம் அவனுக்கு குறையுது. செரிமானம் ஆகிற டைமும் முதல்ல சாப்பிட்றதுக்கே டைம் ஆகும். நீ பச்சை கறியை வச்சு சாப்பிடணும்னா எவ்வளோ டைம் ஆகும்? உன்ட்ட ஒரு 1/4 கிலோ கேரட்டை கொடுத்து சாப்பிடுன்னா சாப்பிட முடியுமா? நைட்டு ஃபுல்லாக மாடு ஆசைப்படுது, அது மாதிரி தான் போட்டு. இல்லை கேரட் பொரியலை பண்ணி கொடுத்துட்டா ஈஸியாக சாப்பிட முடியும்ல. ஸோ இந்த குக்கிங் அப்படின்றது அவனுக்கு நேரத்தை மிச்சப்படுத்த ஆரம்பிக்குது. அப்படி தான் அது வந்து இதை வர ஆரம்பிக்குது. இப்போது நம்ம பார்த்த பழைய நாகரிகங்கள், இதை நான் சொன்ன அந்த 3 நாகரிகங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இன்னொன்று மஞ்சள் நதி நாகரிகம்னு சொல்லுவாங்க. இது வேறு அறியப்படாத இன்னொரு நாகரிகமும் இருக்குது, ஆக்சஸ் நதி நாகரிகம். அது நான் ஒருத்த மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன், வேறு யாரும் இன்னும் பேச ஆரம்பிக்கல. அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 90களில் தான் வெளியே வந்துச்சு அந்த செய்தின்னு. இப்போ இந்த நாகரிகங்கள் எல்லாமே பார்த்தோம்னா கிமு 4000 தொடங்கி கிமு 3300 வரை உட்பட்ட காலகட்டங்களில் பல்வேறு இடங்களில் உருவாகியிருக்கு. அந்த நாகரிகங்கள் எல்லாமே கிமு 1800 திடீர்னு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, காணாமல் போயிடுச்சு. அது என்ன ஆச்சுன்னே யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி வர வரலாற்றில் யாரும் அதை எப்படி அது முடிவுக்கு வந்ததுன்னு யாரும் கண்டுபிடிக்கல. கேட்டால் ஒரு இது வந்திருக்கலாம், ஏதாவது பஞ்சம் வந்திருக்கும், இல்லை பெரிய வெள்ளம் வந்திருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கும் அதை பற்றின சரியான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. எங்கள் சைனாவில் இருக்க மஞ்சள் நதி நாகரிகமும் திடீர்னு முடிஞ்சிருச்சு. ஆக்சஸ் நதி நாகரிகமும் அதே மாதிரி 1800 முடிஞ்சுது. சிந்து சமவெளி 1800 கிட்ட முடியுது. சுமேரி நாகரிகமும் 1800 கிட்ட முடியுது. எகிப்து நாகரிகமும் 1800 கிட்ட முடியுது. இதில் எகிப்தை தவிர மீதி இடங்கள்லாம் வேறு நாகரிகங்கள் அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகுது. எகிப்தில் அதுக்கப்புறம் வேறு எதுவும் ரீப்ளேஸும் ஆகலை. அப்படியே அந்த மக்கள் அப்படியே இருந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய பிரமிட்லாம் கட்டினவங்க அதுக்கப்புறம் மொத்தமாகவே காணாமல் போயிட்டாங்க, அப்படியே அமைதியாகிட்டாங்க. இந்த எல்லா நாகரிகங்களும் நான் சொல்லக்கூடிய ஒரு 1500 வருஷங்கள் நடந்திருக்கு. அங்கே பூரா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செம்பு கிடைக்குது, வெங்கலம் கிடைக்குது. எங்கேயுமே இரும்பு கிடைக்கல. சரியா? அப்போ இந்த இரும்புன்றது வந்து அதன் பிறகு எங்கே கிடைக்க ஆரம்பிக்குதுன்னா கிமு 1500 தான் கிடைக்க ஆரம்பிக்குது. இது இந்த வருஷம் சொல்லும்போது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடும், என்ன சார் 1500 பெருசா 3000 பெருசா அப்படின்னு. இது வந்து கிராஃப் போட்டிங்கன்னா நடுவில் 0 வச்சு இந்த பக்கம் ப்ளஸில் இந்த பக்கம் மைனஸில் எழுதுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டா தான் 3500, அடுத்தால் 1800, அடுத்தால் 1500, அப்புறம் 0 பொது ஆண்டு. அப்புறம் பொது ஆண்டுலேருந்து அசெண்டிங் ஆர்டரில் போகும். அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் டிசெண்டிங் ஆர்டரில் தான் வரும். நிறைய பேர் கமெண்ட்டில் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு 4000 ஆண்டு தொடங்கி ஒரு 1800 வரை இருக்கக்கூடிய கிமுகளில் நாம் பார்க்கக்கூடிய எகிப்து நாகரிகம், சுமேரிய நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், சீன நாகரிகம், ஆக்சஸ் நதி நாகரிகம் எங்கேயும் இரும்புன்றது கிடைக்கல. ஏன்னா இரும்பை உருக்குவதற்கு இன்னும் அதிகமான உஷ்ணத்தில் நெருப்பை நீங்கள் உருவாக்கணும். செம்புக்கு தேவைப்படுற நெருப்பை விட அதிகமான உஷ்ணம் தேவை. செம்பு கூட ஜிங்கு, டின்னு போன்ற சில உலோகங்களை கலக்கும்போது தான் அது வெங்கலமாக மாறுது. ஸோ வெங்கலம்ன்றது ஒரு தனி உலோகம் கிடையாது, அது ஒரு அலாய், உலோக கலவை அது. சரியா? அப்போ கல்லை விட செம்பு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணும். செம்பை விட பிரான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கடினமாக கட் பண்ணும். இருக்கிறதுல ரொம்ப கடினமான உலோகம் வந்து இரும்பு தான். அது கிமு 1500 வரை எங்கேயுமே கிடைக்கல. இதுவரை உலகத்துலேயே எங்கேயுமே கிடைக்கல. கடல்லையே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுமாதிரி உலகத்தில் இது நான் சொன்ன இந்த 5 முக்கியமான நாகரிகங்கள் எங்கேயுமே அது கிடைக்கல. இப்போது நம்ம தமிழ்நாட்டிலிருந்து சிவகலை, ஆதிச்சநல்லூர், அப்புறம் இந்த தருமபுரி பக்கத்தில் 2-3 இடங்கள், இப்படி எல்லா இடத்துல இருந்தும்
சாம்பிள்ஸ் அமைச்சிருக்கிறாங்க. எங்கெல்லாம் அமைச்சிருக்காங்கன்னா பூனேக்கு அமைச்சிருக்கிறாங்க, அலகாபாத் கிட்ட அங்கே ஒரு ஆராய்ச்சி நிலையத்துக்கு அமைச்சிருக்காங்க, அமெரிக்காவில் ஒரு இடத்துக்கு அமைச்சிருக்கிறாங்க, ஃப்ளாரிடாக்கு. ஸோ இந்த 3 இடங்கள்லேருந்தும் வந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸை 2 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வெளியிடுறார். என்னென்னா எல்லா இடத்துலேருந்தும் வந்த டெஸ்ட் ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த இரும்பு பொருட்கள் எல்லாமே கிமு 3300லேருந்து 4000 வருஷத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, 4400 வருஷம் இன்றைக்கி தேதிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கணக்கு வச்சு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இரும்பு காலம் அப்படிங்கிறது இன்றைக்கி தேதிக்கு 5300 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிட்டாங்க. இரும்பை செய்வதற்கு உண்டான தொழில்நுட்பம் இங்கே இருந்திருக்கு. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? மற்ற இடங்களில் பூரா அதுக்கு தேவையான அளவுக்கு நெருப்பை, அந்த உஷ்ணத்தை உருவாக்குறதுக்கு வழிவகை தெரியாமல் அவங்க இரும்பை கண்டுபிடிக்கலை. தமிழ்நாட்டில் தான் முதலில் இருந்துள்ளதுன்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆமாம், அதுதான் உண்மையும் கூட. அப்போது என்னோட அடுத்த கேள்வி என்னென்னா, இரும்பு காலமே 5300 வருஷம், சிந்து சமவெளி மற்ற இடங்கள்லாம் 5300 வருஷத்துக்கு முன்னாடி வெங்கல காலம் தான் இருந்திருக்கு. அப்போ தமிழ்நாட்டோட வெங்கல காலம் எப்போ? இந்த 5300க்கும் தாண்டி இன்னும் போகும் பின்னாடி. அப்போ வெங்கல காலமே இன்னொரு 1000 வருஷம் போகும்னா செம்பு காலம் எப்போ? அது இன்னொரு 1000 வருஷம் போகும். அப்போ 5300 கூட இன்னொரு 2000 வருஷம் சேர்த்தோம்னா 7300. அப்போ 7300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் புதிய கற்காலம் இருந்திருக்கும். அப்போ ஒரு 8300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பழைய கற்காலம் இருந்திருக்கும். அப்போ தமிழ்நாட்டில் மனிதர்கள் வாழ்ந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி தேதி கணக்கெடுத்தோம்னா, இன்றைய தேதியிலேருந்து ஒரு 8300 வருஷத்துக்கு பின்னாடி போகுது. இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அந்த ஹாலோசீன் அப்படின்ற காலம், அந்த ஹாலோசீன் காலம் வந்து இன்றைக்கி தேதிக்கு 11500 வருஷம்னு சொன்னேன். அப்போ 11000ல் 8300 கழிச்சோம்னா முதல் மனுஷன் வாழ்ந்ததே தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடலாமா? இதை வந்து வெறுமனை இப்படியே மட்டும் பார்க்காம, புறநானூரில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை சொன்னோம்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. புறநானூரில் 172வது பாட்டு, நெய்தல் திணையில் உள்ள பாட்டு. மொத்தம் 400 பாட்டு, அதில் 172வது பாட்டு என்ன சொல்லுதுன்னா, தாவல் அஞ்சிரை நொப்பறை வாவல் பழுமணம் படரும் பையுள் மாலை எமியம் ஆக ஈங்கு துறந்தார் தமியர் ஆக இனியோர் கொல்லோ 7 ஊர் பொது வினைக்கு ஓர் ஊர் யாத்த உலை. இந்த வரியை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 7 ஊர் பொது வினைக்கு ஓர் ஊர் யாத்த உலை வாங்கு மிதித்தோல் போல தலைவரம்பு அறியாது வருந்தும் என் நெஞ்சே. அதாவது காதலன் வந்து காதலியை பிரிஞ்சு இருக்கிறது அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதான். ஒரு 7 ஊருக்கு சேர்த்து ஒரு ஊரில் பொதுவாக ஒரு இரும்பு உலை வச்சுருக்காங்களாம். அந்த உலையில் வந்து இந்த காற்றடிக்கிற பை இருக்கும்ல, அதை வந்து மிதிப்பாங்க. சின்னதாக இருந்தால் இப்படி கையெல்லாம் அடிக்கலாம், இல்லைன்னா ஒரு கட்டை வச்சுருப்பாங்க, அந்த கட்டை மேலே ஏறி நின்று ஒருத்தர் மிதிச்சிட்டு இருப்பான். அந்த தோல் பை வாங்குகிற உதை இருக்குது பார்த்தியா, அது மாதிரி என் மனசுக்கு வலிக்குது அப்படின்னு அவன் காதலியை பிரிஞ்ச சோகத்தை சொல்கிறான். அந்த சோகத்தை தனியாக விட்டுருவோம். அது பாவம், ஒரு யாரோ பாவம் ஒரு பேச்சுலர் எங்கேயோ கஷ்டப்பட்டுருக்காரு போல இருக்குது. ஆனால் அதுக்கு அவன் சொன்ன உதாரணம் பேர், 7 ஊருக்கு சேர்த்து ஒரே ஒரு ஊரில் பொதுவாக ஒரு உலை வச்சுருந்துருக்காங்கன்னா, ஏன் அது ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மாதிரி. எல்லா பகுதியிலேருந்தும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவாங்கல்ல, சிப்காட் மாதிரி. அப்படியே அன்றைக்கே வந்து ஒன்று உருவாக்கி வச்சுருந்துருக்காங்க. வரவங்கலாம் அவன் வந்து அவனுக்கு வேண்டிய வேலையை மட்டும் செஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான அவர்லி பேமெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிருப்பான் போல இருக்குது. அப்போ இந்த இரும்பு செய்யக்கூடிய வேலைன்றதை பற்றி குறுந்தொகையில் ஒரு குறிப்பே வந்திருக்கு. இந்த குறிப்பை இந்த கண்டுபிடிப்புகள் உறுதி செய்யுது. இதை தாண்டி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஆதிச்சநல்லூரில் வந்து நிறைய முதுமக்கள் தாலி கிடைக்குது. முதுமக்கள் தாலினா சவப்பெட்டின்னு வச்சுக்கோங்க. மரத்தில் செய்யாமல் மண்ணில் செஞ்ச சவப்பெட்டி, நல்லா இவ்வளோ பெருசுக்கு ஒரு பெரிய பானை, செத்தவங்கள அதுக்குள்ளே போட்டு அவங்க பயன்படுத்தின 1-2 பொருளையும் உள்ளே போட்டு மூடி புதைச்சிடுவாங்க.
அதில் கிடைச்ச அந்த எலும்பு கூடுகளை பூரா ஆராய்ச்சி பண்ணும்போது, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா, அதில் ஒரு 60% பேர் தான் தமிழ்நாட்டுக்காரன். மிச்சம் 40% பேர் யார்? நம்ம அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி வந்தேரிகளா அப்படின்னா, தெலுங்கு வந்தேரிலாம் இல்லை, இது வெளிநாட்டு வந்தேரிகள். யாரெல்லாம் அதில் இருக்குதுன்னு பார்த்தா, சைனாக்காரன் இருக்கான், ஆப்பிரிக்காக்காரன் இருக்கான், அரேபியாக்காரன் இருக்கான், ஐரோப்பாக்காரன் இருக்கான். முக்கியமான எல்லா இனக்குழுவும் இதில் இருக்கான். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? எல்லாம் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. எங்கே போய் ஒருத்தன் செட்டில் ஆவான்? இன்றைக்கி எல்லாரும் எங்கே செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்றான்? அமெரிக்காவில். ஏன்? அமெரிக்கா, துபாய். ஏன்னா அங்கே தான் பண வசதி, மற்ற தொழில்நுட்பம் எல்லாமே அட்வான்ஸாக இருக்குது. அப்போ எல்லோரும் இங்கே வந்து செட்டில் ஆகிருக்கான்னா என்ன அர்த்தம்? இங்கே தொழில்நுட்பமும் வாழ்க்கை முறையும் ரொம்ப அட்வான்ஸாக இருந்திருக்கு, செழிப்பான வாழ்க்கை இங்கே இருந்திருக்கு. அதனால தான் இங்கே வந்து செட்டில் ஆகிருக்கிறான். வந்துட்டு போன வியாபாரி கிடையாது. வியாபாரியாக இருந்தால் திரும்பி போயிருப்பானே. அவன் இங்கேயே செட்டில் ஆகி இங்கேயே குடும்பம் நடத்தி இங்கேயே வாழ்ந்து இங்கேயே செத்தும் போயிட்டான். செத்து இங்கேயே புதைச்சிட்டாங்க இந்த ஊர் வழக்கப்படி. அப்போ இந்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் இதெல்லாம் தாண்டி இன்னொரு செய்தி இருக்குது. சுமேரிய நாகரிகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடலில் ஒருத்தன் ஆதப்பான்னு ஒருத்தன் வந்தான். அவன் தான் வந்து இந்த சுமேரிய நாட்டு மக்களுக்கு நெருப்பை எப்படி பயன்படுத்துறது, விவசாயம் எப்படி பண்ணுறது, எப்படி மீன் பிடிக்கிறது அப்படின்லாம் சொல்லி கொடுத்தான் அப்படின்னா அவங்களோட புராண கதையில் இருக்குது. இந்த ஆதப்பா அப்படின்ற கேரக்டரை தான் பைபிளில் ஆதாம்னு எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் இவ்வளோ வரலாறு சொல்கிறீங்க, ஆனால் பைபிளில் வந்து சிம்பிளாக ஒரு வார்த்தை முடிச்சாங்க. தேவன் வானமும் பூமியும் உண்டாக கடவுது என்றார், வானம் பூமியும் உண்டாயிற்று. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ பேசினீங்க? இல்லை, அதாவது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொரு இல்லை, அந்த விஷயத்துக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுவோம். ஆதாமை உருவாக்கிய காலத்திலேருந்து 2000 வருஷம் கழிச்சு ஆபிரகாம் வர்றாரு. ஆபிரகாம் வந்ததுலேருந்து 2000 வருஷம் கழிச்சு ஜீசஸ் வர்றாரு. ஜீசஸ் வந்து இன்றைக்கி தேதி வர 2000 வருஷம் தான் இருக்குது. அப்போ பைபிள் படி பார்த்தீங்கன்னா பூமியோட வயசு வந்து வெறும் 6000 வருஷம் தான். பூமியோட வயசு 6000 வருஷமாக, அது பல கோடி ஆண்டுகள். ஸோ அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம், அப்புறம் உன்னை போன்ற கிறிஸ்தவர்கள்லாம் வருத்தப்படுவீங்க. ஏன்னா இந்த இடத்துல உங்கள் மதத்தை அடையாளப்படுத்துறதுன்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என்னையே நீங்கள் தான் நாத்திகராக கன்வெர்ட் பண்ணிட்டான்னு உங்களை திட்டுனுரு அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீ சரங்கின்னு வேறு சொல்கிறாங்க. உனக்கு பல அவதாரங்கள் இருக்குது. ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா என்ன தெரியுது? ஆதப்பன் அப்படிங்கிற பேர் வந்து தமிழ் பேர் தான். அது நேரடியாகவே இதை வந்து தேவனைய பாவாணர் வந்து சொல்லும்போது இதை கோட் பண்ணி தான் அவர் என்ன சொல்கிறாரு, இங்கேருந்து தான் நான் சுமேரிய நாகரிகத்துக்கே மக்கள் போயிருக்கக்கூடும் அப்படின்னு தேவனைய பாவாணர் சொல்கிறார். அப்போ இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியுது. ஒரு 5300 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே இரும்பு இருந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடியே வெங்கல காலம் இருந்த காலத்தில் இங்கேருந்து மக்கள் அங்கே போயிருந்துருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் சுமேரிய அரச வம்சங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு வம்சத்துக்கு பேர் வந்து கடலாடி வம்சம்னு பேர். கடல்ல இருந்து வந்தவங்க, வந்து ஆட்சி செஞ்சவங்கன்னு. அதில் ஒரு ராஜாவோட பேர் கேட்டேன்னா மிரண்டுருவேன். இசக்கின்னு பேர். இசக்கின்ற பேர் எங்கே இருக்குது நம்ம ஊரில்? குறிப்பாக தென் மாவட்டத்தில் தான், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, குறிப்பாக தென் மாவட்டத்தில். இசக்கி அம்மன். இசக்கி அம்மன்றது மட்டும் இல்லை, இசக்கின்ற பேர் வந்து பொதுவான பேர், நியூட்டர் ஜெண்டர். அங்கே ஆம்பளைக்கும் வைப்பாங்க, பொம்பளைக்கும் வைப்பாங்க. ஆம்பளை இருந்தால் எசக்கி அப்பா, பொம்பளையாக இருந்தால் எசக்கி அம்மா. நான் ஏசாயான்னு வச்சப்பா அது மாதிரி. ஸோ இப்போ இந்த இசக்கின்ற பேர் அங்கே கிடைக்குது, ஆதப்பான்ற பேர் சுமேரிய நகரத்தில் கிடைக்குது. இங்கே ஒரு 5300 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இரும்பு பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது உலகம் பூரா வெங்கலம் பயன்படுத்திட்டு இருந்தப்போ இவன் இரும்பு பயன்படுத்தியிருக்கான். இல்லை, இப்போது இந்த இறுதியான கேள்வி வச்சோம்னா, இப்போ இந்த ஆய்வு முடிகள் ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணுறது என்ன சொல்ல வர்றார் நம்மளுடைய முதலமைச்சர்? அதாவது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னால், தமிழரின் நாகரிகம் உலகின் மற்ற எல்லா நாகரிகத்தையும் விட முந்தையது. அதுதான் இந்த ஆராய்ச்சியோட முடிவு. தமிழனின் நாகரிகம் மற்ற எல்லா உலக நாகரிகங்களை விட அட்வான்ஸ் ஆனது, அதை விட முன்னாடி உள்ளது. அதாவது மற்ற இடங்களில் நான் அதுக்கு தான் அந்த ஆர்டர் சொன்னேன். கற்காலம், செம்பு காலம், வெங்கல காலம், இரும்பு காலம், இந்த இறங்கு வரிசையில் தான் வருது. இதில் மற்ற எல்லாரும் 5300 வருஷத்துக்கு முன்னாடி வெங்கலம் பயன்படுத்தி கொண்டு இருந்த போது தமிழன் இரும்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான்.
உலகின் மற்ற பகுதிகளெலாம் இரும்பை பயன்படுத்துவதற்கு அதுலேருந்து இன்னொரு 1800 வருஷம் ஆகுது. ஒரு 1800 வருஷம் கழிச்சு தான் அவங்கள மற்ற இடத்துலலாம் இரும்பே பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போது தமிழனின் நாகரிகம் மற்ற வெங்கல நாகரிகங்களை விட, வெங்கலகால நாகரிகத்தை விட இன்னும் மூத்த நாகரிகம் அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சியின் முடிவில் நமக்கு தெரிய வருது. இப்போ மோடி அவர்கள் திருக்குறளையே உலகம் ஃபுல்லாக எடுத்துன்னு போயிட்டு சேர்க்குறாரு. இப்போ நம்ம இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறப்போ இதுவும் ஒரு இந்தியர்களுடைய வரலாற்றாக எடுத்துன்னு போயிட்டு உலகம் ஃபுல்லாக சேர்ப்பாங்களா அவங்க? அது கண்டிப்பாக செய்ய மாட்டார். அவர் கண்டிப்பாக செய்ய மாட்டார். இந்தியாவில் கப்பற்படை வைத்திருந்த ஒரே அரசு சோழ அரசு. அதை எங்கேயாவது மோடி பேசியிருக்காரா? வெள்ளைக்காரன் கப்பல் எடுத்துகிட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால் கப்பல் எடுத்துகிட்டு சைனா வர போயிட்டு வந்திருக்கான். நிறைய பேர் கேட்பாங்க ஏன் ஐரோப்பா பக்கம் போகலன்னு. சோழர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் ஐரோப்பா வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தது. சிலுவை போர் அது இதுன்னு ஒரே அடிதடி வெட்டு குத்துன்னு அங்கே ஒரே பிரச்சனையாக ஓடிட்டு இருந்ததுனால அந்த பக்கம் பெரிய வியாபாரம் இல்லாட்டி யாரும் அந்த பக்கம் போகலை. வியாபாரம்லாம் பெரிய லெவலில் நடந்தது சைனா பக்கம் தான்றதுனால சைனாவுக்கு போனாங்க. ஸோ இந்தியாவில் கப்பற்படை வைத்திருந்த முதல் மற்றும் ஒரே ஆட்சி வந்து சோழர்களின் ஆட்சி தான். இந்தியாவில் 432 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி செஞ்ச ஆட்சியும் சோழர்கள் ஆட்சி தான். அதாவது விஜயாலய சோழனில் ஆரம்பித்து 3ஆம் ராஜேந்திரன் வரை இடைவெளியே இல்லாமல். சரியா? அப்போ இதையே போய் அவனுக்கு வெளியே சொல்கிறது இல்லை, இதை மட்டும் சொல்ல போகிறாங்களா? இவ்வளோ சொல்ல போனால் இந்த ஆதிச்சநல்லூர் ரிசர்ச்சையே இவ்வளோ காலம் தடுத்து வச்சுருந்ததே ஒன்றிய அரசாங்கம் தான். அவங்கள பொறுத்தவரை என்ன சொல்லணும், சிந்து சமவெளி இதுவரை யாரும் வாசிக்கலை, அதனால் அது சிந்து சரஸ்வதி நாகரிகம், அங்கே தான் வேதங்கள் எழுதப்பட்டுச்சுன்னு சொல்லணும்னு அவன் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அப்படி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கே இப்படி ஒரு குண்டை தூக்கி நம்ம போட்டால் அவன் எப்படி அதை வெளியே சொல்லுவான்? நீ சிந்து சரஸ்வதின்னு கூட வச்சுக்கடா, அதையும் விட முன்னாடியே இங்கே நாகரிகம் இருந்திருக்கடா அப்படின்னு நம்ம ஒரு ஆதாரத்தை தூக்கி போடும்போது அவன் எப்படி பேசுவான்? இல்லை, இப்போ உலக நாடுகள் இதை வந்து இது பண்ணுவாங்க, இனிமேல் தான் பேச ஆரம்பிப்பாங்க. நேற்று தான் வெளியாகிருக்கு, வெளியானது இனிமேல் தான் மற்ற அந்த ஸ்டாண்டர்டில் வந்து இந்த ஆய்வுகள்லாம் நடத்தப்பட்டிருக்கா? அதே ஸ்டாண்டர்ட் தான், வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான எல்லா டாக்குமெண்டேஷனும் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் இந்த புத்தகத்தை உலகெங்கும் உள்ள மற்ற ஆராய்ச்சியாளர்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க. படிக்க ஆரம்பித்து வரலாறே மாறப்போகுது இனிமேல். இவ்வளோ காலம் வரலாறு வந்து நம்ம படிக்கிற வரலாறு பூரா எப்படி படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா 3900 சுமேரிய நாகரிகம், 3500 எகிப்து நாகரிகம், 3300 சிந்து சமவெளி நாகரிகம், 3000 இது ஆக்சஸ் நதி நாகரிகம், 3000 மஞ்சள் நதி நாகரிகம். இதுக்கு எல்லாத்துக்குமே பேர் ஆங்கிலத்தில் என்ன பேர்னா கிரேடல்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன், நாகரிகங்களின் தொட்டில். அங்கே தான் நாகரிகம் தொடங்கி குழந்தையா தவழ்ந்து வளர ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு இன்றைக்கி வரை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இன்றைக்கி வரை படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த வரலாற்று உண்மையை தான் இப்போ இது புரட்டி போடுது. அதுக்கும் முன்னாடியே இங்கே இருந்திருக்குடா அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. இனிமேல் தான் மற்ற உலக ஆராய்ச்சியாளர்கள்லாம் இதை படித்து புத்தகங்களில் சேர்ப்பாங்க. அரங்கத்திற்கு வந்து பழைய தலைப்பு வந்து ரொம்ப நன்றி.